கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோசுவா 3:7. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். யோசுவா 3:7. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்கிறார். ஆமேன். உங்கள் சூழ்நிலை உங்களை பயப்படுத்துதா, இல்லாட்டி உங்களோட இருதயம், இல்லாட்டி உங்கள் காரியங்கள் நினைத்து பயந்து போயிருக்கீங்களா? ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். மோசையை கூட இருந்து நான் அற்புதங்கள் செய்தேன்ல, உங்க கூட இருந்தும் செய்வேன்னு சொல்கிறாரு. ஆமேன். மோசை கூட இருந்து ஏசப்பா கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்தார். கடலை 2 பிளந்தார், வானத்துலேருந்து உணவை கொடுத்தாரு. அந்த மாதிரி ஏசப்பா உங்கள் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க கடல் போன்ற பிரச்சனைகள்லேருந்து ஏசப்பா உங்களை விடுதலை ஆக்கி ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயம் கலங்கி போயிருக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், லைஃப் இப்படி மாறப்போதே, நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை இந்த மாதிரி பிரச்சனை புதுசாக வந்திருக்கேன், நான் யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியாமல் கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு இருக்கீங்களா? ஏசப்பா சொல்கிறார், நான் கூட இருக்கிறேன், பயப்படாதே. மோசே கூட இருந்து மோசையை பலப்படுத்தினேன், மோசே கூட இருந்து அற்புதங்கள் செய்தேன், உன் கூட இருக்கிறேன். உன் கூட இருந்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வேன். நீ வெட்கப்பட மாட்டேன், நீ கஷ்டப்பட மாட்டேன். உன் கூட நான் இருக்கேன்றதை எல்லாரும் அறிவாங்க, எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஏசப்பா வாக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காருல, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலை சொல்லியிருக்காருல. ஏசப்பா கண்டிப்பாக செய்வார். உங்களை பலப்படுத்துகிற விதமாக இதை சொல்கிறாரு, நான் கூட இருக்கேன்னு சொல்லி. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமேன்.